சொல்லுங்க மேடம். உனக்கு என்ன ரீடிங் கணக்கு வேணும் கேளு சொல்றேன். 400 யூனிட்டுக்கு மேல போனா வேற ரேட்டு மாறுது. 399க்கு மேல போனா ரேட்டு மாறும் தான். அதான் ஏன் ரேட்டு மாறுது? கம்மியா யூஸ் பண்ணா கம்மியா ரேட் வரும், அதிகமா யூஸ் பண்ணா அதிகமா ரேட் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன குனிஞ்சு எடுக்கிறாங்க மேடம்? இது என்னது? கோவா. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் சொல்ல மாட்டீங்களோ? கோவா, ஊட்டி, காஷ்மீர் இப்படிதான் சொல்லுவீங்களோ? ஏப்பா இங்கிலீஷ்ல கோவா, தமிழ்ல கொய்யாக்கா சொல்லு. இந்த கொய்யாக்கா 1 வாங்கினா 5 ரூபா. கொய்யாக்கா 5 ரூபாவா? அதை ஏன் என்கிட்ட சொல்ற? இருங்க விளக்கமா சொல்றேன். 1 வாங்கினா 5 ரூபா. 5 காய் வாங்கினா எவ்வளவு நீங்க சொல்லுங்க? 25 ரூபாய். அதான் இல்ல, 5 வாங்கினா 20 ரூபாய் கொடுத்தான். ஆமா, மொத்தமா வாங்கினா குறைச்சு கொடுத்துருப்பான். நான் 1 யூனிட் யூஸ் பண்ணா ஒரு ரேட்டுன்னா 500க்கு மேல மொத்தமா யூஸ் பண்ணா கம்மி பண்ணல. நீங்க ஏன் ஜாஸ்தி பண்றீங்க? ஐயோ இது நான் புது கணக்காகுது. ஐயோ அப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, நான் கேட்டதுன்னா தப்பா இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க இப்போ 1 வாங்கினா 5 ரூபாய், 5 வாங்கினா 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமா, நிறைய வாங்கினா கம்மி பண்ணுவாங்க. நான் நிறைய யூஸ் பண்ணா நீங்க ஏன் கம்மி பண்ண மாட்டீங்க? எப்பா இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எங்க ஆபீசரை போய் பாரு. என்ன மேடம் விளையாடுறீங்களா? கீழே போனா செகண்ட் ஃப்ளோர்ன்றாங்க, நீங்க ஆபீசரை போய் பாருங்க. நான் இங்க தான் உட்காருவேன். ஆபீசரை கூப்பிடுங்க. இது நான் தொல்லையா போச்சே. நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன். அந்த கொய்யா கவர்ல போடுங்க. ஆள் இல்லாத போது சீட்ல இருக்காதா? இப்ப ஆள் இருக்கும்போது சீட்ல இல்லையா? சார் நீங்க இன்னும் போலியா? போலப்பா, கணக்கு கேட்டேன். யாரோ ஆபீசரா அவங்கள கூட்டு வரேன்னு போயிருக்காங்க. பில்லு ஜாஸ்தி ஆகுது, யாரு கேட்கணும்? இந்த வர்றேன் கேட்க வந்தீங்களே உள்ளதான் உட்காந்துக்கிறான். உள்ள போங்க சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றானுங்க? ஒரு அம்மா குண்டா இருப்பாங்க. ஓ அவங்க தான் பாக்கணுமா? ஆமா அவங்களுக்கு தான் பாக்கணும். ஆனா அவங்க சீட்ல இல்ல. என்னடா விளையாடுறீங்களா? அங்க போனா அங்க போடுறாங்க, இங்க போனா இங்க போடுறாங்க. அந்த அம்மா சீட்ல இல்லன்றீங்க, போய் பாருன்றீங்க. என் கடை கத்தாதீங்க, தைரியமா இருந்தா உள்ள போய் கத்துங்க. நான் யார் தெரியுமா? கத்த மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 2ல 1 பாத்துறா. 2ல 1 பாக்குறது தான் உள்ள போய் உட்காந்துறாரு. இவன் நான் கீழே போயிடாரு. வாடா நீங்க 2ல 1 பாத்துறேன். ஹலோ, இந்த அம்மா இல்லையா? கீழே போயிருக்காங்க, வருவாங்க. வரட்டும் வரட்டும், நீங்க 2ல 1 பாத்துறேன். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? கரண்ட் பில் எப்ப பார்த்தாலும் ஜாஸ்தியா வருது எனக்கு. இப்ப ரேட்டை வர ஏத்திக்கிறானுங்க. ஆமாங்க, அதே கேள்விதான் நானும் கேட்டேன். யாரோ ஆபீசரை கூட்டின்னு வரேன்னு போயிருக்காங்க. இது மாதிரி கதையை நிறைய சொல்லுவானுங்க. வரட்டும். வாங்க சார், உட்காருங்க சார். சொல்லுங்க. கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வந்திருக்கு சார். ஜாஸ்தியா வந்திருக்குன்னா ஜாஸ்தி அமௌண்ட் கட்டணும்னு வந்திருக்குது. ஜாஸ்தியா யூஸ் பண்ணா ஜாஸ்தியா தான் கட்டணும். ஒரு விளக்கம் சொல்றேன் இருங்க. இப்ப கொய்யாக்கா எடுத்து வச்சு விளக்க சொல்ல போறான். கரண்ட் பில்லை பத்தி பேசினா அவன் கொய்யாக்காவை எடுக்கிறான். ஒரு கொய்யாக்கா 5 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அவங்ககிட்டயே 5 கொய்யாக்கா கேட்டேன், கொடுத்தான். 5 கொய்யாக்கா எவ்வளவு வரணும்? 25 ரூபாய் வரணும் இல்லையா? ஆனா 5 ஆயிட்டீங்கன்னா 20 ரூபாய் கொடு போதும்னா. ஏமா என்னம்மா சொல்றாரு அவரு? நிறைய கொய்யாக்கா வாங்கினா காசை குறைச்சி வாங்குறாங்களாம். நம்ம நிறைய கரண்ட் யூஸ் பண்ணா நிறைய காசு வாங்குறோமா. ஓஹோ, சோக்கான விளக்கமாக்குது. ஹலோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்படிலாம் குறைக்க முடியாது. ஏன் சார், சாதாரண கொய்யாக்காரனே குறைச்சு கொடுக்குறான், நீ கரண்ட்டுக்கார கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? குறைச்சுதான் கொடுங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படிமா நான் பதில் சொல்றது? அந்த பதில் என்னால சொல்ல முடியல தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வீட்டு கரண்ட்டுக்கு இப்படி வாங்குறீங்க, இன்னும் கமர்ஷியல் கரண்ட்டுக்கு எப்படி வாங்குறீங்க நீங்க? அதுக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்குவோம். அதுக்கு என்ன இப்ப என்ன சார் பேசுறீங்க? ஒரே கரண்ட் தானே, அதனால வியாபாரத்துக்கு ரேட்டு ஜாஸ்தி, வீட்டுக்கு கொஞ்சம் கம்மி. என்ன கணக்கு அது? வியாபாரத்துக்கு யூஸ் பண்றீங்கல்ல, அதனால அதுக்கு ஜாஸ்தியா வாங்குறான். சரிங்க சார், இதே மாதிரி தான் சாத்துக்குடியும். 1 கிலோ வாங்கினா 50 ரூபாய், 3 கிலோ வாங்கினா 100 ரூபாய்க்கு தராங்க. சரி அது விடுங்க. நான் ஒரு மாலை வாங்குறேன் 150 ரூபாய், கோயிலுக்காக வாங்குறேன், சாமிக்கு சாத்துறேன் அதே மாலையை. இதே மாதிரி நினைவு நாள் ஒருத்தர் போட்டோக்கு அதுக்கு சாத்துறேன், அதே மாலை 150 ரூபாய். மாலை ஒன்று தான், சாத்துற இடம் வேற வேற. இது சாமிக்கு, அது சமாதிக்கு. ஏங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் இருப்பா. இந்த பாருங்க, கடை கொடுக்க கரண்ட்டும் வீட்டுக்கு கொடுக்க கரண்ட்டும் ஒன்று தான்.
அதே மாதிரி சாமி போடுற மாலையும் சமாதிக்கு போடுற மாலையும் ஒண்ணுதான். ஆனா மாலைக்கார மட்டும் ஒரே ரேட்ல கொடுக்கும்போது கரண்ட்கார நீங்க தனித்தனி ரேட்டு கொடுக்குறீங்க. காய்கறி பூ எல்லாம் நிலத்துல விளையுது. அதெல்லாம் நிலத்துல தான் விளையுது தெரியும். ஆனா கரண்ட் காத்துல தண்ணி தான் எடுக்கிறீங்க. ஆமா, கரண்ட் காத்துல தண்ணி தான் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிறது பத்தாம பக்கத்து மாநிலத்து கடன் வாங்குறோம். ஏன் கடன் வாங்குறோம்? ஏன் கடன் வாங்கணும்? இங்கே அதிகமா எடுக்க வேண்டியதானே? கரெக்ட். அதிகமா கரண்ட் எடுக்கணும்னா அதிகமா செலவாகும். இது எதுக்கோ செலவு பண்றாங்க. இதுக்கு செலவு பண்ணா செலவு பண்ணா தமிழ்நாட்டுல ஒருத்தர் தலைமையிலையும் கடன் சுமை அதிகமாகும். ஆமா சார், இப்ப நம்ம மேல கடனே கிடையாது. இனிமேல் வாங்கி இது பண்ணிட்டாதான் எங்க மேலாம் கடன் வந்து சேர போகுது. என்ன சார் பேசுறீங்க? இது வரைக்கும் எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரியாது. ஆனா எங்க மேல கடன் சுமை இருக்குது. இதுக்கு மேல தான் வந்துட்டு போதா? சார் இவங்க சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு சார். ஏமா வாய மூடுமா, அவங்க கூட சேர்ந்து நீயே பேசிக்கிட்டு இருக்க. இப்படித்தான் வாய மூடுன்ட்டு எங்களையும் பேச விடாதீங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்க விடாதீங்க. ஏற்கனவே எல்லா விலையும் ஏறி போச்சுன்னு நாங்க அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கரண்ட் வெளியே ஏத்துனா நாங்க எங்க போறது? துன்ற சோத்துக்கு கஷ்டப்படுறோம், குழந்தைகளை படிக்க வைக்க கஷ்டப்படுறோம், குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பத்தாதே இது வேறியா? ஏங்க நான் ஏத்தல, கவர்மெண்ட் ஏத்துது. நீங்க கட்டுங்க. ஈஸியா கட்டுங்கன்றீங்க. நீங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க. விலைவாசி ஏறனோடனே உங்களுக்கு சம்பளம் ஏத்திடுங்க. நாங்க எங்க போறது? ஆமா கரெக்ட்னா. இவர் சொல்ற மாதிரி தனியார் வேலை செய்யறவங்களுக்குன்னா அப்பப்ப சம்பளமா ஏத்துறாங்க. நீங்க பாட்டு கரண்ட் பில் ஏத்துறீங்க, பஸ் விலை ஏத்துறீங்க, பால் விலை ஏத்துறீங்க, எல்லாத்தையும் ஏத்திட்டு இருந்தா எப்படி நாங்க தாக்கு பிடிக்க முடியும்? எப்படி நாங்க வாழ முடியும்? நீங்களே ஏறிக்கிட்டா நல்லது. மக்கள் திருப்பி போராட்டத்துல ஏறிக்கிட்டா தாங்க மாட்டீங்க. நீங்க சொல்லி இருக்கிறத நான் மேல் அதிகாரி கிட்ட சொல்றேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். சார் இப்ப அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இது மாதிரி விளக்கம் சொல்லி அனுப்பிச்சிடாதீங்க. தீர்வு கொண்டு வாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. தேர்தல் நேரத்துல ரேட்டை குறைக்கிறதும் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரேட்டை ஏத்துறதும் நல்லது இல்ல. மக்கள் மூச்சுக்கிட்டாங்கன்னா தாங்க மாட்டீங்க.